இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 5வது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்க உள்ளார் ரங்கசாமி. தேர்தல் வெற்றி, அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம்? என்ஆர் காங்கிரஸ், பாஜக தனித்தனியாக ஆலோசனை. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை வரும் 7க்கு ஒத்திவைப்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றதால் மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி 5வது முறை பதவியேற்க உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி 6 மையங்களில் எண்ணப்பட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் எல்ஜேகே கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதி என மொத்தமாக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேர்தலை முதல் முறையாக சந்தித்த தவேக 2 தொகுதிகளிலும், கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் 1 தொகுதி என மொத்தமாக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதேபோல் 3 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். இதேபோல் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதேபோல் சபாநாயகராக இருந்த செல்வம் தவேக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். மேலும் பாஜகவில் சீட் கிடைக்காத முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் தவேகவில் இணைந்து வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்தனர். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் வகுப்பு பயிலும் 9 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட வாலிபருக்கு இன்று தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் தீர்ப்பின் முழு விவரங்கள் வருகின்ற 7ஆம் தேதி வழங்கப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரியை மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. புதுச்சேரி முழுவதும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று விவேகானந்தன் வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அப்போது சிறுமி மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அவரை கொலை செய்து மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியிருப்பது அவர்களது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் இவ்வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வாலிபர் காக்கா என்கிற கருணாஸ் குற்றவாளி என போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி சுமதி கடந்த 30ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். மேலும் தீர்ப்பு குறித்த இருதரப்பு வாதங்களும் இன்று நடைபெறும் என்றும்
தீர்ப்பின் முழு விவரங்கள் இன்று அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் இவ்வழக்கு தொடர்பாக ஆஜராகி வழக்கின் முக்கிய சாராம்சங்களை எடுத்து வைத்து அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளி கருணாசுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வாதிட்ட நிலையில் குற்றவாளியின் பின்னணி குறித்து முழு அறிக்கை அரசு அளித்த பின்னர் தீர்ப்பு வருகின்ற 7ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய அமைச்சர் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நேற்று 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் எல்ஜேகே கட்சி தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் கூட்டணி கட்சி மாநில தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை சித்தானந்த நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்எல்ஏக்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன், பாஜக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பது, அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனைக்கு பிறகு பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக நமச்சிவாயம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு மத்திய அமைச்சர், பொறுப்பாளர் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்ற நிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதனையொட்டி பதிவான வாக்குகள் எண்ணும் பணியானது நேற்று நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட்ட 16 தொகுதிகளில் 12 இடங்களிலும், பாஜக போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 4 இடங்களிலும் வெற்றி பெற்றன. இதேபோல் கூட்டணியில் உள்ள அதிமுக, லாஜக ஆகியவை தலா ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இதனையடுத்து ஆட்சி அமைக்க தேவையான 17 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணி பெற்றுள்ளதால் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைவது உறுதியாகியுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறினார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும், அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையையொட்டி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும், வான வேடிக்கைகள் ஒளிர்ந்தும், மேலதாளங்களின் ஒளியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும், மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும், காமராஜ் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொள்ளும் அடுத்த நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சாய்ஜி சரவணகுமார் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தல் களத்திலேயே அதிரடி முன்னிலை பெற்று தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளன. இதில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் AK சாய்ஜி சரவணகுமார் 701 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும்,
மலர்களை தூவியும் இனிப்பு வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். இதுகுறித்து தமிழக வெற்றிக்காக வேட்பாளர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், இந்த வெற்றியை தளபதி விஜய்க்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும், தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் புதுச்சேரியிலும் அடுத்த முறை 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார். இது ஆதரவாளர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக்காக வேட்பாளர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தளபதி விஜய் அழைப்பின் பேரில் பனையூருக்கு வெற்றி கனியோடு சென்றுள்ளார். மேலும் சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், பெங்களூரு போன்ற வெளிமாநில தமிழர் பகுதிகளிலும் தாவேக ஆதரவாளர்கள் விஜயின் படங்கள் மற்றும் கட்சியின் கொடிகளுடன் திரண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தொண்டர்கள் பலர் தாவேகவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் உணர்ச்சி பூர்வமாக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தினம் 1ஆம் ஆண்டு அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தினம் 1ஆம் ஆண்டு அனுசரிப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினல் கதிரவேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு கமாண்டர் அதிகாரி மோகந்தி கலந்து கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் போரில் வீரர்கள் வெற்றி கண்ட செயல்களை விளக்கி, போர்களில் தீவிரமாக நம் இந்திய ஏர்போர்ஸ் வீரர்கள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி செயல்பட்டு வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூரை வீரர்கள் முடித்தனர் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தேசிய தரைப்படை மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளநிலை அதிகாரி அசோக், பயிற்சியாளர் அம்பலவாணன், பாலகிருஷ்ணன், கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த தலைவர்கள், பேராசிரியர்கள், தேசிய மாணவர் தரைப்படை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவர் தினேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் மற்றும் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கட்சியினருக்கு கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இந்திய கூட்டணி அணி நிர்வாகிகளுக்கும், சமூக வலைதள தன்னார்வலர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊசுடு தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் தொகுதியில் அடிப்படை பிரச்சினைகள் என்ன தேவையோ என்று கேட்டு அதை செய்து கொடுப்பேன் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும், மேலும் நாளைய தினத்திலிருந்து எந்தெந்த பணி நடைபெற வேண்டும் என்று பட்டியல் செய்து அதை தயார்படுத்தி பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்கலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்கலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கல்யாணத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு திருதியை குமாரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் சுவாமிக்கும், வேள்விநாதன்
வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்திகளுமான சௌபாக்கியவதிகளுமான ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ புஷ்கலா என்கிற கன்னிகைகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லட்சுமி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி முன்னிலை வகித்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளியனூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரவிக்குமாரை வில்லியனூர் தொகுதி அனைத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ போதகர்கள் இணைந்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி அனைத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ போதகர்கள் இணைந்து நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சியை தெரிவித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கப்பட்டது. இதில் போதகர்கள் ஆரோக்கியதாஸ், ரகு சாலமன், சுந்தர்ராஜன், ஜார்ஜ் கிறிஸ்துதாசன், காமராஜ், பலிசிப் சிவஞானம் மற்றும் சகரியா, ராஜு, மார்டின் ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காமராஜ் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி. புதுச்சேரி மாநிலம் காமராஜ் நகர் தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபார வெற்றி பெற்றார். அவர் மொத்தம் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினார். ஆரம்பம் முதலே முன்னிலை வகித்த அவர் இறுதி சுற்று வரை அந்த முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டு இந்த வெற்றியை பெற்றார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெளிவான ஆதரவுடன் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி மூலம் லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுக்கிறது. வெற்றிக்கு பின்னர் தமக்கு ஆதரவு அளித்த மக்களுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். சின்மய மிஷன் உலகளாவிய ஆன்மீக மற்றும் கல்வி அமைப்பாகும். இது 1951ஆம் ஆண்டு உலகளாவிய ஆன்மீக மறுமலர்ச்சியை கீதா ஞான யஜ்ஞங்கள் மூலம் உருவாக்கிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர் வேதாந்த அறிஞர் சுவாமி சின்மயானந்தர் அவர்களால் நிறுவப்பட்டது. இம்மிஷனின் குறிக்கோள் அதிகமான மக்களுக்கு அதிகமான காலத்திற்கு அதிகமான மகிழ்ச்சி என்பதாகும். இக்குறிக்கோள் சாதி, மதம் என்பனவற்றை பொருட்படுத்தாது அனைவருக்கும் சமமாக அமையும். வேதாந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சின்மய மிஷன் தற்போது தனது 75ஆம் ஆண்டு விழாவை சின்மய அம்ரித் மகோத்சவம் என கொண்டாடுகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக சின்மய அம்ரித் யாத்திரை எனும் 295 நாள் ஆன்மீக பயணம் நடத்தப்படுகிறது. இந்த யாத்திரை இந்தியாவின் 29 மாநிலங்களையும் சுற்றி சுமார் 35,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இது 31 டிசம்பர் 2025 அன்று புனேயிலிருந்து தொடங்கியது. இந்த ஆன்மீக யாத்திரை 2026 மே 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி சின்மய மிஷன் புதுச்சேரி மற்றும் கோயம்புத்தூர் ஆன்மீக வழிகாட்டியான சுவாமி சம்பிரதிஷ்டானந்தா அவர்களின் வழிகாட்டுதலின் தலைவர் நடராஜன் ஏற்பாடு செய்தார். மேலும் குழு உறுப்பினர் ரவி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது மற்றும் சுவாமி சின்மயானந்தரின் போதனைகளை டிஜிட்டல் உரைகள், இளைஞர்களின் செயல்பாடுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் மற்றும் சத்சங்கங்கள் மூலம் பரப்புவது ஆகும். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் புத்தகம் வழங்கினார். கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் சித்ரா பௌர்ணமி நாளில் திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலகின் ஒரே சின்ன கைலாயமாகிய புதுச்சேரி கூடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் சித்ரா பௌர்ணமி நாளினை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியும், மதியம் அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின்
ஏசிடி அம்மையப்பர் படைப்பாளர் குழு சார்பாக 63 நாயன்மார்கள் வரிசை சாதனை நாடக நிகழ்ச்சியின் 10வது நாடகமாக சிறு தொண்ட நாயனார் நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சின்ன கைலாய மலைக்கும் மார்க்கண்டேஸ்வரருக்கும் குட்டி பாலாம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று அனைவருக்கும் அருள் உணவு, அருள் திருநீறு, அருள்கொடை வழங்கப்பட்டது. மேலும் சின்ன கைலை சிவஞானியர் கூறும் பொழுது, இந்த கோடை விடுமுறை நாளில் திரு சின்ன கைலாயம் அனைத்து நாட்களிலும் பகல் முழுவதும் இரவு 10 மணி வரையிலும் திறந்திருக்கும் என்றும், வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து கைலாயத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இம்மையில் இன்ப வாழ்வும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஆலய உதவிக்கு 9442069956 என்ற எண்ணிற்கு ஜிபே மூலம் தங்களால் முடிந்த உதவி செய்து எல்லாம் வல்ல கைலாயநாதன் திருவருளை பெறலாம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கனி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று வெகு விமரிசையாக விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை 4 மணி அளவில் ஏகங்கள் செய்து பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் பயிர்களை வைத்து அக்னி யாகம் செய்து விளக்கு பூஜை, மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு திருவிளக்கு பூஜை நன்மைகளை பற்றி குருக்கள் எடுத்துரைத்தார். மேலும் பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கலந்து கொண்ட பெண்களிடம் தெரிவித்தார். அதன்படி பெண்களுக்கும் விளக்கு பூஜையை சிறப்புடன் செய்தனர். கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்கள் கோவில் நிர்வாகம் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் அம்மனுக்கு அறுசுவை உணவு, நெய்வேத்தியம், படையல் இடப்பட்டது மற்றும் கலந்து கொண்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்தனர். மேலும் கோவில் சார்பாக இனிவரும் ஆண்டுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் விளக்கு பூஜை மேலும் விமரிசையாக செய்யப்பட வேண்டும், பெண்களுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை கோவில் சார்பில் செய்து தரப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 5வது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்க உள்ளார் ரங்கசாமி. தேர்தல் வெற்றி, அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம்? என்ஆர் காங்கிரஸ், பாஜக தனித்தனியாக ஆலோசனை. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை வரும் 7க்கு ஒத்திவைப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.